ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ वार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमणिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थोवत्सः दुग्धं गीतामृतं महते। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखं सर्वत्र स्तुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति। भगवान ज्ञेयं यत् तत्प्रवक्ष्यामि यज्ञात्वा अमृतमश्नुते अनादिमत् परं ब्रह्म न सत् तन्नासदुच्यते அப்படின்னு எது ஞேயம், ஞேயஸ்வரூபத்தினுடைய லட்சணத்தை நசத் தன் நாசதுச்சதேன்னு சொன்னார். சத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் அதுக்குள்ள அடங்கி போயிடுது. அசத்துன்னு நம்ம சொல்றது கூட சத்து தான். அது பின்னாடி இங்க சொல்ல போற மிருகதிருஷ்ணிகான்னு சொல்றதுக்கு கூட சத்தா இருக்கணும், இருந்தாதான் காணல் நீர்னு ஒன்று சொல்லவே முடியும். சொல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒன்று இருக்குன்னு சொல்றேன், இல்லை இல்லைன்னு சொல்றேன்னாலே இருத்தல் தான் அதை இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. அப்போ சஷம்னு ஒன்று தெரியணும், விஷானம்னு ஒன்று தெரியணும், மிருகம்னு ஒன்று தெரியணும், திருஷ்ணான்னு ஒன்று தெரியணும். அப்போ இதெல்லாமே ஒரு விதத்துல சத்து தான். இருந்தாலும் ஆப்ஜெக்டிஃபை பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் சத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸிஸ்டென்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க நெகேட் பண்ணிடுறார் நசத். அதனால இங்க இருக்கிறதா இருந்தாலும் சரி, தள்ளி இருக்கிறதா இருந்தாலும் சரி, பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு உட்பட்டதா இருந்தாலும் சரி, இல்லை அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, இந்த மாதிரி பிரமாணங்கள் அந்நிய பிரமாணங்களுக்கு வழியாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் சரி, சாட்சி பிரத்யக்ஷமா இருக்கிற விஷயங்கள், எமோஷன் முதலானவையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதெல்லாம் சத்துல வந்துடுறது ஆப்ஜெக்டிஃபைடுன்னு. அப்போ அது போக அது எதுவுமே நான் இல்லை, பிரம்மம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ மீதி என்ன? அசத்து தான் இருக்கு. இல்லாத தன்மை தான் அப்போ பிரம்மனா அப்படின்னு கேட்டா அது இல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இருக்கிறதாக இருக்கிற பொருள்களும் இல்லை, இல்லாததும் இல்லைன்னா மீதி என்ன இருக்கு? இருக்கிறது இல்லாததுன்னு சொல்லக்கூடிய நான் தான் மீதி இருக்கேன். மற்றவர்கள் கூட என்னுடைய சத்துல சேர்ந்துருது. அவன் இருக்கான், இவன் இருக்கான், இது எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்டிஃபைடு தானே.
நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடியது எல்லாமே சத்துங்கிற பொழுது, அசத்துங்கிறது இல்ல அது அப்படின்னு ஆயிடுத்துன்னா, மீதி இருக்கிறது என்ன அப்போ? யாரு எந்த ஸ்வரூபம் இது எல்லாத்தையும் சத்தா சத்தா தெரிஞ்சுக்கிறதோ, அதுதான் மீதி இருக்கு. அப்ப அது ஒண்ணாக தான் இருந்தாகணும். நீயாக மட்டும் தான் அது இருந்தாகணும். அதனால தான் நசத்தன் நாசதுச்சதேன்னு சொல்லும்பொழுது, அது ஆத்மால தான் வந்து சேர்றது. ஏன்னா, இந்த ஆத்ம வஸ்துவானது சொப்பிரகாசமா இருக்கு. சத்துன்னு பிரமாண பிராப்தமாக, அதாவது பிரத்யக்ஷாதி பிரமாணத்து வழியாக ஆத்மா தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதில்லை. அப்ப எப்படி தெரியறதுன்னா, அதான் சொன்னார், "சப்தைக பிரமாண கம்யத்வாத்துன்னு" சொன்னார். சப்த பிரமாணம் ஒண்ணுத்துனால மட்டும் தான் அதீந்திரிய வஸ்து அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன்னா, இந்திரிய கோச்சரமா இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு நாம ரூபத்தோட தெரிஞ்சுக்கிற வஸ்துக்கள் மட்டும்தான். அப்போ இப்ப சப்த பிரமாணம் வந்து இப்ப எப்படி இந்த ஞானத்த குடுக்கிறது? விருத்தியாத்மகமாக தான் இந்த ஞானம் ஏற்படும். எப்படி எல்லா ஞானமுமே விருத்தியாத்மகமாக தான் ஏற்பட முடியும். புத்தியில ஏற்படுற விருத்தி தான் ஞானத்த குடுக்கும். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. இதுல வந்து திஸ் இஸ் பியாண்ட் மைண்ட்லாம் கிடையாது. பியாண்ட் மைண்ட்ன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த நாலெட்ஜுமே பியாண்ட் மைண்ட் கிடையாது. எல்லா நாலெட்ஜுமே மைண்ட்ல ஏற்படுற விருத்தி தான். ஆனா, இது பானை, இது முயல் கொம்பு அப்படிங்கிற மாதிரி அ சத்து, அசத்து 2ம் இல்லாததான ஒரு ஞானம். அது எப்படி ஏற்படுறது அந்த ஞானம்? எந்த ஒரு ஞானத்திலயுமே 2 விஷயம் சொல்றோம். விருத்தி வியாப்தி, பல வியாப்தின்னு 2. ஒரு ஞானத்துல விருத்தியாத்மகமாக வியாபிக்கப்படுறது. துணித்தன்மை இது அது ஒரு விருத்தியாத்மகமாக நடக்கிறது. அதாவது இந்திரியம் வழியாக இத துணிய நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இந்திரியம் கோலகம் இருக்கே, கண்ணுங்கிறது இது கோலகம். புத்தியில இருக்கிறது அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து இந்திரியம்னு பேரு. அந்த புத்தி இந்திரியம் வழியாக, நேத்திரம்ங்கிற இந்திரியம் வழியாக என்னுடைய புத்தியானது இந்த துணிய வியாபிக்கிறது. அதுக்காக புத்தி வெளியில போறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒண்ணு ஒரு இப்ப இப்ப மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றோம்? இதுல வர்ற லைட் ரிஃப்ளெக்ட் ஆயி, அந்த லைட் போய் இந்த கோலகத்துல பட்டதுக்கு அப்புறம், அந்த கோலகத்திலேருந்து இந்த ரெட்டினாலேருந்து அது வந்து நம்ம நர்வ் சிஸ்டம் வழியாக நியூரான்ஸாவோ எதாவோ போய் பிரெயின்ல போய் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் பொழுது, இது துணிங்கிற ஞானம் எனக்கு ஏற்படுறது அப்படின்னு நம்ம சொல்றது சயின்ஸ். நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஒரு இந்த துணியினுடைய ஞானமானது ஏதோ ஒரு ரூபமாக புத்தி இத வியாபிக்கணும். என்னோட மைண்ட் இத வியாபிக்கிறதுன்னா, என்ன இத பர்வேட் பண்ணாதானே இந்த இந்த ஞானம் எனக்கு சித்திக்கும். இந்த துணின்ற ஐசைட் வழியாக இந்த துணிங்கிற விஷயமானது என் புத்தியால வியாபிக்கப்படணும். புத்தியால வியாபிக்கப்படும் பொழுது எனக்கு இந்த ஞானம் ஏற்படுது. அப்ப 2 வியாப்தி, விருத்தி ஒண்ணு இருக்கு. பலமாகிய துணியும் இங்க இருக்கு. அந்த பலமும் எனக்கு சித்திக்கணும். அததான் வித்து வியாப்தி, பல வியாப்தின்னு 2ஆ பிரிக்கிறது. ஆனா எல்லா விதமான நம்ம இந்த சொன்னமே சத்து, அசத்துல வித்தி வியாப்தியும் இருக்கும், பல வியாப்தியும் இருக்கும். பிரம்மம் வந்து என்ன ஆயிடுறதுன்னா, பல வியாப்தி அங்க இல்ல. ஏன்னா ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கான வஸ்து ஒண்ணு இல்லை. அப்படிங்கிற பொழுது, அங்க பல வியாப்தி இல்ல, விருத்தி மட்டும் தான் இருக்கு. அந்த விருத்தி என்ன பண்றதுன்னா வந்து சொஸ்வரூப அஜ்ஞானத்த நிவிர்த்தி பண்ணிட்டு போயிடுறது. அப்போ அது அந்த அதுவும் மைண்ட்ல தான் ஏற்படுறது. ஒரு சாதாரண விருத்தி ஒண்ணு வருது. வேதத்தினால அந்த விருத்தி ஏற்பட்டு, அஜ்ஞானத்த நிவிர்த்தி பண்ணிட்டு அது போயிடுறது. அஜ்ஞான நிவர்த்தி பண்றது தான் விருத்தி வியாப்தி. ஆனா, அந்த பலமாகிய ஆத்மா இந்த இடத்துல வந்து சொதசித்தமா ஏற்கனவே இருந்துட்டு இருக்குங்கிறதுனால, அஜ்ஞான நிவர்த்தி மட்டும் போரும் அதுக்கு. பலத்த நீ போய் வியாபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஏன் படத்த வியாபிக்க முடியாது? ஏன்னா புத்தியானது ஒரு இடத்துல பலத்த வியாபிக்கணும்னா, அந்த விஷயம் புத்திக்கு வேறாக இருக்கணும். இங்க புத்தியே பிரம்மன் தானே! அப்ப இது எப்படி போய் அத வியாபிக்க முடியும்? அப்படிங்கிறதுனால, இங்க பல வியாப்திங்கிறது பாசிபிள் இல்ல. அதனால தான் இது அகண்டாகார விருத்தின்னு சொல்றது. இந்த விருத்தி வந்து ஒரு ஆகாரத்தினால லிமிட் ஆகாத விருத்தி.
அப்படிங்கிறதுனாலதான் இங்க வந்து நசத்த நாசதுச்சுதேன்றதை அப்புறம் புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து அந்த ஸ்வரூபம் சித்திக்கிறது. அதுக்கப்புறம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சத்சப்தா சத்சப்த பிரத்யய அவிஷயத்வாத்து அசத்வ ஆசங்காயாம் ஞேயஸ்ய சர்வப்பிராணிகரண உபாதித்வாரேண தது அஸ்தித்வம் பிரதிபாதயன்னு தது ஆசங்கா நிவர்த்தி அர்த்தமாக. சத்சப்த பிரத்யய அவிஷயம்னு சொல்லியாச்சு. ஏன்னா சத்பிரத்தியம் அசத்பிரத்தியம் ரெண்டுமே அசத்புத்தி சத்புத்தி அனுகத்த பிரத்யய விஷயம் அதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ இந்த விஷயம் அவிஷயமா இருக்கிறதுனால சத்சப்தத்துல இது அசத்தாக தான் இருக்கோ, அப்போ பிரம்மன் ஒண்ணு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீ சொல்ற ஞானம் கிடைக்கிற வரைக்கும் அது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா நீ என்ன சொல்ற, சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாதுங்கிற, ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுங்கிற, ஆனா இருக்குங்கிற. அப்ப இல்லைன்றதுதான் உண்மையோன்ற ஒரு டவுட் வருது. ஏதாவது லிங்கங்கள் வழியாக அது இருக்குங்கிறது நிர்ணயம் ஆறுதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால சர்வ பிராணி கரண உபாதி துவாரேன அஸ்தித்வம் பிரதிபாதையல்னு. அதனுடைய சுரூபம் உனக்கு சித்தமாலைன்னாலும் அது காரணமாக ஜெகத் காரணமாக அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீ காரிய ஜெகத் அது ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் ஞேயம்னு சொல்லியாச்சு. ஞேயமாக அது இருக்கிறது அது ஒண்ணுதான், வேற எதுவுமே நீ உனக்கு ஞேயமாக தெரிஞ்சுக்க போறது இல்லை. நீ தெரிஞ்சுக்க எதை நீ ஞேயமா தெரிஞ்சுக்கிறியோ அது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது மாதிரிதான் அப்படின்னு பிரதிபோத விதித்தம்ன்ற அர்த்தத்துலதான் நீங்க சொன்னார். அப்ப என்னன்னா என்னென்னலாம் உனக்கு ஆப்ஜெக்டிஃபை ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டிஃபைடு வழியாகவே அந்த ஸ்வரூபம் சில லிங்கங்கள்னால தெரிஞ்சுக்க முடியணும் இல்லையா? அதனால சர்வ பிராணி கரண உபாதி துவாரேன எல்லா பிராணிகளினுடைய கரணங்கள் இருக்கே, ஜீவராசிகள் உயிரினங்களினுடைய இந்திரியங்களின் வழியாகவே பிரம்மத்தினுடைய அஸ்தித்வம் இங்க நம்ம இந்த லிங்கத்தினால நீ புரிஞ்சுக்க முடியும். ஆசங்கா நிவர்த்தி அர்த்தம். எந்த ஆசங்கா? சத்சப்த பிரதிபத்தி சத்சப்த பிரத்யய அவிஷயமாக இருக்கிறதுனால நாஸ்தித்வ சங்கா அசத்வ சங்கா வந்துடுறது. என்ன அதனால அதை நிவர்த்தி பண்றதுக்காக இது இந்த ஸ்லோகத்தை சொல்றாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாஷிகாரர். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோ முகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. தத் தத் பிரம்ம இல்ல தத் ஞேயம். என்ன ஞேயம் தத் பிரவக்ஷாமின்னு தானே சொல்றாரு. ஏன்னா இங்க இன்ஃபேக்ட் பாஷ்யக்காரர் வந்து பாஷ்யத்தெல்லாம் ஞேயம் ஞேயம்னு தான் எடுத்துன்னு போறார். ஏன்னா இங்க ஞேயத்தை பத்தி சொல்றேன்றதுனால பிரம்மன்ற பதத்தை யூஸ் பண்ணல. ஞேயஸ்ய அப்படின்னு தானே சொல்றாரு, இல்ல க்ஷேத்திரஜ்ஞன்னு யூஸ் பண்றார். அதனால தஜ்ஞேயம் சர்வதா பாணிபாதம் சர்வதா அக்ஷிஷிரோமுகம் சர்வதா ஸ்ருதிமத் லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி அப்படின்னு. இந்த திஷ்டதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது தான் திஷ்டதி. நிலைத்து நிற்கிறதுன்னு அர்த்தம். என்ன அனாதிமத்துன்னு அங்க சொன்னார், அப்புறம் பரம்பிரம்மன்னு சொன்னார், இங்க திஷ்டதின்னு சொல்றார். அந்த திஷ்டதிங்கிற பொழுதே என்னன்னா அது தான் அதை பண்ணலைன்னு அர்த்தம். அது நகரும் பொழுதுதான் அந்த நகர்தலுக்கு எல்லாத்துக்கும் அது சுரூபமாக இருக்கு, இது தான் அதுல நகராம இருக்குன்னு அர்த்தம். திஷ்டதின்னு பதம். திஷ்டதின்னாலே அது விவர்த்த காரணம்தான் அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுது. தத் பிரம்ம அல்ல தத் ஞேயம் பிரம்ம சர்வதா பாணிபாதம். சர்வதகான்னா எல்லா இடத்திலும் அர்த்தம். சர்வதா எங்கும், பாணினா கை, பாதம்னா கால், எங்கும் கையாகவும் காலாகவும் அந்த பிரம்மம் நிற்கிறது, திஷ்டதி. அப்புறம் அக்ஷிஷிரோ முகம் சர்வதா எல்லா பக்கங்களிலும் கண்களாகவும் சிரசு தலையாகவும் முகம் வாயாகவும் அதுதான் இருக்கு. சர்வதா ஸ்ருதிமத்து எல்லா திக்கிலும் காதாகவும் அதுவே இருக்கிறது. எங்கன்னா லோகே மக்களில் இல்லைன்னா ஜீவராசிகளில்.
சர்வமாவிருத்திய எல்லாவற்றையும் வியாபித்து திஷ்டதி தான் அதில் ஒன்றாக இல்லாமல் நிற்கிறதுன்னு அர்த்தம் அந்த அசைவுகளில். இப்போ இங்க உபாதியை பத்தி வருது. இப்ப என்ன பண்றார் பகவான்? அதுதான் இந்த உபாதி, சர்வாத்ம உபாதி இங்க கொண்டு வர. அந்த இங்க பாஷ்யக்காரர் அந்த உபாதிங்கிறதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர்றார். உபாதி கண்டிஷனிங் ஃபேக்டர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் நம்ம. உபாதினா ஒண்ணுத்தினால இன்னொன்னு ஒரு தன்மையை அடையிறது, அதுதானே உபாதின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம எப்பவும் சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, கிறிஸ்டல் பக்கத்துல ஏதாவது ஒரு கலரை வைக்கும் பொழுது, புஷ்பத்தை வைக்கும் பொழுது, கிறிஸ்டல் அந்த கலரோட அந்த கண்டிஷன் பண்றது கலர் இருக்கிற ஃப்ளவர். வஸ்து எது இங்க? கிறிஸ்டல், ஸ்படிகம். அப்போ உபாதி அந்த அந்த கலர் தன்மையுடைய ஒரு பொருள் இந்த பொருளுக்கு உபாதி ஆகிறது. உபதா, உபனா கூடவே, இல்லை இன்னும் அருகில்னு வச்சுக்கலாமே. தீதா அப்படிங்கிற அர்த்தத்துல கூடயே இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய தன்மை இதை கண்டிஷன் பண்றது. அப்போ அந்த கண்டிஷன் பண்ணப்படுற பொருள் இருக்கே, அதுதான் கண்டிஷன் பண்ற பொருளுக்கு ஆதாரமா இருக்கு. ஆக்சுவலி நம்ம பார்க்கறது கிறிஸ்டல தான். கலர் கொடுக்கிற தன்மை வெளியில இருந்தாலும் சத்தா எதுல இருக்கு? ஈஸ்னஸ் அங்க கிறிஸ்டல்ல தான் இருக்கு, ஸ்படிகம் தான் இருக்கு, வேற எங்கேருந்தோ வரக்கு. இப்ப சூரியனுடைய கலர் கூட ஸ்படிகத்துல தெரியலாம். காலங்காத்தால உதிக்கிற டயத்துல சூரியனை பார்த்தா ஸ்படிகத்துல கலர் தெரியறது அப்படின்னா அங்க எதை பார்க்கிறோம்? ஸ்படிகம் தான் பார்க்கிறோம். அது வரைக்கும் பார்க்க முடியாத ஸ்படிகம் இந்த கலர் வந்ததுனால இப்ப பார்க்க முடிகிறது. அப்படிங்கிற பொழுது கலர் ஸ்படிகத்தை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு கண்டிஷனை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி இங்க சர்வ பாணிபாதம், அக்ஷிசிரோ முகம், ஸ்ருதி இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றதுன்னா இந்த சமஷ்டியில ஒரு விவகாரம் நடக்கிறதுன்னு காண்பிக்குது. அந்த விவகாரத்துல விவகிதமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் சைதன்யம்தான். அப்படிங்கிறதுனால அஸ்தித்வம், அதுக்கு சத்தாவை எது கொடுக்கறது? அந்த சத்தா கொடுக்கறது பிரம்மந்தான், இந்த ஞேயந்தாங்கிறதுனால இந்த பாணிபாதம் வழியாக ஞேயம் பிரம்ம திஷ்டதிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதாக இங்க உபாதி வழியாக போறார். ஏன்னா வேற வழி இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பிரம்மத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியலங்கிறதுனாலதான் இந்த கேள்வி வர்றது. அப்ப நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ற விஷயங்கள்ல இருந்து பிரம்மத்தினுடைய லிங்கத்தை காண்பிக்க வேண்டியிருக்குங்கிறதுனால இங்க சமஷ்டி கரணங்களை லிங்கமா வச்சு பிரம்மத்தை காண்பிக்கிறார். சர்வதா பாணிபாதம், சர்வதா பாணயா பாதாஸ்ச அஸ்ய, இந்த சுரூபத்திற்கு இது பாணியும் பாதமாகவும் இருக்கிறது. சர்வத பாணிபாதம் தத் ஞேயம். அதான் ஞேயமெத்தத் பிரவக்ஷாமி. அந்த ஞேயம் இருக்கே, ஞேயம் பிரம்ம. ஏன்னா நசத்தன் நாசதுச்சதே அனாதிமத் பரம்பிரம்மன்னு சொல்லிட்டார். அந்த பரம்பிரம்ம தான் ஞேயம். அந்த ஞேயத்தை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்கார் பகவான். அதனால இங்க பாஷ்யக்காரர் பிரம்மன்றத சொல்லல, ஞேயம்னு சொல்லிட்டாலே பரம்பிரம்மங்கிறது இம்ப்ளை ஆயிடுறது. ஏன்னா போன ஸ்லோகத்துல அனாதிமத் பரம்பிரம்ம நசத்தன் நாசதுச்சதே அதுதான் ஞேயம்னு சொல்லிட்டார். அதனால இங்க தஜ்ஞேயம், அந்த ஞேயமான பரம்பிரம்ம நம்ம சொல்லிக்கலாம் பரம்பிரம்மன்னு. என்னவாக இருக்கு? சர்வத பாணிபாதம், சர்வத பாணையா பாதாஸ்ச, சர்வ பிராணி கரண உபாதிபிஹி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய அஸ்தித்வம் விபாவ்யதே. சர்வ பிராணி கரண உபாதிபிஹி, எல்லா பிராணிகளின் கரணமாகிய உபாதி. எல்லா பிராணிகளின் கரணம் என்கின்றது எதுக்கு உபாதி? பிரம்மத்திற்கு உபாதி. அந்த க்ஷேத்ரஜ்ஞனுடைய உபாதி தான் இந்த க்ஷேத்திரமே. க்ஷேத்திரம்ங்கிறது க்ஷேத்ரஜ்ஞனுடைய உபாதியாக இருக்கு. எது க்ஷேத்திரம்? எல்லா பிராணிகள், எல்லா ஜீவராசிகள், எல்லா ஜடப்பொருள்கள் எதெல்லாம் இதம்னு தெரிகிறதோ எல்லாமே அதனுடைய உபாதி தான். ஆனா இங்க வெறும் உயிருள்ளவைகளை மட்டும் காண்பிக்கிறார். ஏன்னா எதனுடைய லிங்கமாக இருக்கணும்? இது சைதன்யத்தினுடைய லிங்கமாக காண்பிக்க வேண்டியிருக்கு.
இல்லைன்னா ஜட பொருள்களை நீ லிங்கமா காமிச்சேன்னா பிரம்ம வந்து மெட்டீரியல் காசு மட்டும்னு தோணும், தப்பா புரிஞ்சிடும். அதனால இங்க வந்து நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய சின்மாத்திரம் பிரம்மன் காண்பிக்கிறதுக்காக இங்க கரண உபாதியை எடுத்துக்கிறார். சர்வ பிராணி கரண உபாதிபிகி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய அஸ்தித்வம் விபாவியதே. புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? க்ஷேத்ரஜ்ஞஸ்ச க்ஷேத்திர உபாதிதா உச்சியதே. க்ஷேத்திரம் ச பாணிபாதாதிபிகி அநேகதா பின்னம். க்ஷேத்திரத்தினுடைய தன்மை தானே பாணிபாதங்கள். க்ஷேத்திரம்னு இப்ப நம்ம சமஷ்டிய க்ஷேத்திரம்னு சொல்றோம். சரி, சமஷ்டி க்ஷேத்திரம்ல எனக்கு மலை இருக்கு, மரம் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம சொல்லலையேன்னா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ற நீ? எப்படி அது இருக்குன்னு சொல்லப்படுறதுன்னா அது இந்திரியத்துக்கு பிரத்யக்ஷம் ஆகிறதுனால இருக்குன்னு சொல்லப்படுறது இல்லையா? மரம்னா மரம் பார்க்கப்பட வேண்டும், சப்தம் கேட்கப்பட வேண்டும், இல்ல இது மரத்தினுடைய பழங்கள் சுவைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு விதமாக இந்த கரணங்கள் வழியாக, கர்மேந்திரிய ஞானேந்திரியம் வழியாக ஏதோ ஒரு ஜீவராசிக்கு இல்ல பல ஜீவராசிகளுக்கு இந்த மலையோ மரமோ பிரகாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய இருக்கின்ற தன்மை கிடைக்கிறது. அப்படிங்கிற பொழுது அந்த மரமாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், மலையாக இருக்கிற விஷயமாக இருக்கட்டும், எதுல டிபெண்டா இருக்கு? இதே சர்வ பிராணி கரண உபாதியில டிபெண்டா இருக்கு. இல்லைன்னா அதுக்கு அஸ்தித்வமே கிடையாது. அப்போ இந்த சர்வ பிராணி கரணங்களை நீ சொல்லிட்டாலே, பிரத்யக்ஷ பிரமாணத்தை நீ சொல்லிட்டாலே, பிரத்யக்ஷத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இன்க்ளூட் ஆயிடுறது. எது விஷயம்? இந்த மரம், செடி, கொடி, மலைகள் இதெல்லாம் இந்த கரணங்களினுடைய விஷயமா இருக்கு. கரணங்களினுடைய விஷயமாக இருக்கிறதுனால கரணங்களை சொல்லும் பொழுது விஷயங்களும் அதுல சேர்ந்துடுறது. அப்புறம் இது வெறும் மனுஷனை பத்தி சர்வ பிராணி காரணம்னா இங்க பொதுவாக மனுஷன், மிருகங்கள் இதை மட்டும் வச்சுதான் அவர் சொல்றார். இப்போ பறவைகள் அதெல்லாம் நீங்க நம்ம அதுல சேர்த்துக்கலாம். வேற இதுல செடி கொடிகளை சேர்த்துட்டா அதுக்கு பாணிபாதம் இருக்கான்னா இல்ல. அதனுடைய அனுபவமும் டெக்னிக்கலி என்னன்னா அதுவும் ஒரு விதமான, அதுவும் ஒரு கான்சியஸ் என்டிட்டி. இந்த தொட்டாச்சினிங்கிற இது என்ன ஆகுது, தொட்ட உடனே அது வந்து மூடின்றது. அப்போ அதுக்கும் ஒரு விதமான உணர்வு இருக்கு. அந்த உணர்வும் ஒரு கான்சியஸ் உணர்வு தானே. அப்போ அதுவும் ஒரு அனுபவம். அந்த மாதிரி அனுபவங்களும் இதுல சேர்த்துக்கலாம். இங்க வந்து எந்தெந்த விதமான கான்சியஸ் இது இருக்கோ அது அத்தனையும் இதுல இன்க்ளூட் பண்ணும் பொழுது சர்வ பிராணி கரணோபாதிபிகி க்ஷேத்ரஜ்ஞஸ்ய அஸ்தித்வம் விபாவ்யதே. க்ஷேத்ரஜ்ஞஸ்ய க்ஷேத்ரோபாதிதா உச்சியதே. க்ஷேத்ரம் ச பாணிபாதாதிபிஹி அநேகதா பின்னம். க்ஷேத்ரோபாதி பேதகிருதம் விசேஷஜாதம் மித்யா ஏவ க்ஷேத்ரஜ்ஞஸ்ய இதி தத் அபநயனேன ஞேயத்வம் முக்தம். என்ன? நசத்தன் நாசதுச்சிதே. இந்த உபாதி பேதத்தினாலதான் இந்த க்ஷேத்ரஜ்ஞனுடைய உபாதி பேதத்தினால இந்த நானாத்வ அனுபவம் ஏற்படுறதுங்கிறதுனால நசத்தன் நாசதுச்சியத்தேன்னு அந்த அனுபவத்தை மித்யாத்வ பிரதிபாதனம் பண்றதுனால என்னது? இப்போ அந்த நாமரூபங்கள் கரணத்தினால தெரியற விஷயங்கள் எல்லாமே மித்தியான் ஆகும் பொழுது சத்தியம் என்ன? அஸ்தித்வம் தான் சத்தியம். அந்த சத்தா மட்டும்தான் சத்தியம் அப்படிங்கிறது இங்க வந்துடுறது. உபாதிகிருதம் மித்யாரூபம் அப்படி அஸ்தித்வ அதிகமாய ஞேய தர்மவது பரிகல்பிய உச்சியதே சர்வத பாணிபாதம் இத்தியாதி. அதுதான் உபாதிகிருத்தம். உபாதியாக காண்பிக்கப்படுகின்ற மித்யாரூபம் அப்படி அஸ்தித்வ அதிகமாய ஞேய தர்மவத்து. ஞேய தர்மம்னா இங்க பிரம்மனுடைய தர்மவத்து பரிகல்பிய உச்சியதே சர்வத பிராணி. அதாவது ஆத்தியாசிகமாக. எதுல அத்தியாசிகமாக? க்ஷேத்திரத்து மேல, க்ஷேத்ரஜன் மேல அத்தியஸ்தமாக இதை ஒரு தர்மமாக காண்பிக்கிறது. எதுக்குன்னா
ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ஷேத்திரஜ அதனாலதான் ததாகி சம்பிரதாய விதாம் வச்சனம் அத்தியாரோபாபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தேன்னு பாஷ்யக்காரர் அதை கோட் பண்றார். இந்த அத்தியாரோபாபவாதம் தான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய தடவை இதை பத்தி பேசியிருக்கேன். என்னன்னா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த பிராணன் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, இதெல்லாம் தாண்டின ஒரு கான்சியஸ்னஸ் தான் நான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. என்ன, இந்த ஆத்மா தேக வெதிரிக்த ஆத்மான்னு அதை சொல்றோம். தேக வெதிரிக்த ஆத்மா வந்து எல்லா ரிலிஜன்ஸுமே சொல்றது. சோல்னு சொல்றவன்லாம் கூட, ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்லாம் கூட சொர்க்கத்துக்கு போறான்னா அப்போ சோல் தானே போறது. சோல்னு ஒன்றத்தை பத்தி அவளும் பேசுறான். நம்மளையே துவைத்திகள் ஜெயினர்கள் எல்லாருமே பேசுறான். தேக வெதிரிக்தமாக ஒரு ஆத்மா இருக்கு. இது வந்து சாதாரணமா ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடியறது, அட்லீஸ்ட் லாஜிக்கலி அரைவேட் பண்ண முடியும். ஆனா சர்வம் பிரம்மைவ, இந்த ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுல பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, இது தனியாக இருக்குன்னா இதை தவிர இந்த உடம்பு இருக்கு, பிராணன் இருக்கு, மனசு இருக்கு, எல்லாம் இந்த உடம்புல இருக்கு. இதுக்கு வெளியில வேற ஒரு உலகம் இருக்கு. இதை மாதிரி பல உடம்புகள் இருக்கு, இன்னும் எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்க முடியும், இதெல்லாம் இருக்கே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆத்மான்றது வந்து ஏதோ இதுக்குள்ள இருக்கிற ஒன்னே ஒண்ணுங்கிறது எப்படி மோட்சத்தை கொடுக்கும்? அது மோட்சத்தை கொடுக்க முடியாது. சர்வாத்ம பாவம் வந்து பிரம்ம மட்டும்தான் இருக்குங்கிற ஞானம் ஏற்படும் பொழுதுதான் வந்து மோட்சம் கிடைக்கிறது. ஏன்னா அப்பதான் வந்து ரெண்டாவது விஷயமே இல்லை, பயம் போயிடுறது, சம்சாரித்துவம் போயிடுறது, சாந்தி கிடைக்கிறது இல்லையா? அப்ப அந்த சாந்தி வரணும்னா சர்வாத்ம பாவம் சித்திக்கணும். சர்வாத்ம பாவம் சித்திக்கணும்னா அத்தியாரோப அபவாதம் பண்ணி தான் அது சித்திக்கும். அந்த அத்தியாரோப அபவாதம் பண்ணி எல்லாத்தினுடைய மித்யாத்வத்தை பிரகடனம் பண்ணும் பொழுதுதான் கிடைக்கும். அப்போ முதல்ல அத்தியாரோபம் பண்ணி சமஷ்டி, நீ வெஷ்டிங்கிறது சமஷ்டிக்கும் வேறில்லை அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் நீ வெஷ்டிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுதே சமஷ்டியும் சேர்த்து தான் தெரிஞ்சுக்கிற. எல்லாமே ஞேயமாக தான் இருக்கு. ஆனா எல்லா சமஷ்டியும் ஞேயம், வெஷ்டியும் ஞேயம். பட்டு அதுல இதந்தையா இருக்கிறது மித்யாவாக அகம்ன்ற சத்தால டிபெண்டா இருக்கு. ஒன்னு சத்தியம் இன்னொன்னு மித்யாங்கிறத காண்பிக்கும் பொழுதுதான் ஞானம் ஏற்படுது. ஏன்னா சத்தா எங்க இருக்கு? எந்த ஒரு ஞானத்திலையும் எந்த ஒரு பொருளை நீ பார்க்கும் பொழுதும் அதுல சத்தா வந்து பிரம்மத்துல தான் இருக்கு. ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்னா அந்த இருத்தல் அஸ்தி அப்படின்னா அந்த ஈஸ்னஸ் எங்க இருக்கு? பிரம்மத்துல தான் இருக்கு. ஈவன் வியாவகாரிக்க சத்தியமாக தெரியற இந்த ஜெகத்துல கூட ஈஸ்னஸ் வந்து சத்தியம் பிரம்மத்துல தான் இருக்கு. அந்த ஈஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் உலகம் வந்து இருக்கின்ற தன்மையாக தெரியுது. அந்த ஈஸ்னஸ் தான் திஷ்டதி. அந்த திஷ்டதிங்கிற வார்த்தை சொல்றாரு, அது அசைவில்லாமல் நிற்கிறது. எல்லா இடத்துலயும் ஈஸ்னஸ் ஈஸ்னஸ் ஈஸ்னஸா இருந்துட்டு இருக்கு. சத்தா சாமானியம். அந்த ஈஸ்னஸ்க்கு வந்து குணம் கிடையாது. ஈஸ்னஸ் மேல இந்த குணங்கள் தெரியறது. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போற நிர்குணம்னு. நிர்குணம் குணபோக்திருச்ச அப்படின்னு சொல்றாரு அடுத்ததுல. அப்போ நிர்குணமாக இங்க திஷ்டத்தின்னு சொல்லக்கூடிய பதத்தினால சொல்லப்பட்ட பரம்பிரம்ம அனாதிமத்து, அதுதான். அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த ஈஸ்னஸ் தான் பிரம்மங்கிற ஞானம் ஏற்படும் பொழுது அதுதான் நமக்கு சாந்தியை கொடுக்கிறது. ஏன்னா அதுக்கு நாமரூபம் கிடையாது. ஈஸ்னஸ் எல்லா நாமரூபத்துக்கும் ஈஸ்னஸ் தான் எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கிறது. அப்ப எல்லாமாகவும் இருக்கு. ஆனா இது அது எதுலயும் கலந்துக்காம இருக்கு. அதனால்தான் திஷ்டதி. ஈவன் தோ சர்வத பிராணிபாதம் சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லாமாக காரிய விவகாரம் நடந்துருக்கு, எல்லா இந்திரியங்களாகவும் சம்சாரி தன்மை இருந்துருக்குன்னாலும் கூட பிரம்ம திஷ்டதி, இது எதுலயும் பட்டுக்காம அது இருக்கு. சத்தா ரூபமாக இருக்கு, சத்ஸ்வரூபமாக இருக்கு. அப்ப அந்த மாயா உபாதியினால எல்லாமே நகர்றதாக போகிறதாகவும் வர்றதாகவும் இருக்கிறதாகவும் தேசகாலமாகவும் தெரிஞ்சாலும் ஸ்வரூபத்தகா சத்தா மாத்திரமாக இருக்கு
அப்போ இந்த சைதன்ய ஸ்வரூபமானது எதுவும் இல்லாமல் இந்த சைதன்யம் இருக்கு. ஆனா எதுவுமே சைத்தன்யத்தினால் வியாபிக்கப்படாமல் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் புருஷ சூக்தத்துல வந்து சகஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்றது. சஹஸ்ர சீரசு, ஆயிரம். சகஸ்ரம்னா ஆயிரம்னா என்ன அர்த்தம்? சர்வதகான்னு அர்த்தம். அதேதான் இங்க சர்வதகா, சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம். அந்த சிரஸ் சொல்றது இங்க, அந்த சிரசு தான் சகஸ்ர சீருஷா. சீருஷானா சிரஸ் தான். சகஸ்ராட்சா என்ன, சர்வதோக்ஷி, அக்ஷி தான் அங்க. சஹஸ்ரபாது பாணிபாதம், சர்வத பாணிபாதம் அப்படின்னு சபூமிம் விஸ்வதோ. அங்கே என்ன, சமஷ்டி பிரம்மமானது எதனால வியாபிக்கப்பட்டிருக்கு? இந்த ஸ்வரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபவாதம் பண்ணணும். எதை? நாமரூபங்களை அபவாதம் பண்ணும் பொழுது சர்வாத்ம பாவத்துவம் சித்திக்கிறது. அப்படி அந்த அத்தியாரோப அபவாதம் பண்ணலன்னா எல்லாம் தனித்தனியா நிற்கும். அது அத்வைத ஞானத்தை கொடுக்காது. அதனால க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரம்னு ரெண்டு பிரிச்சு சொல்லிட்டு, அந்த க்ஷேத்திரம்ன்றதுல இருக்கிற க்ஷேத்திரத்துவம் இருக்கே நாமரூபம், அது உபாதி தான். அதுக்கு சத்தியத்துவம் கிடையாது. அது அது வந்து மித்தியை. ஆனா அந்த மித்தியா இருக்கிறது சத்தியம்தான். ஆனா சத்தியம் வந்து மித்தியை கிடையாது. அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கும் பொழுது நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தேன்னு அப்படிதான் ஞானம். அதனாலதான் வந்து எந்த ஒரு உபனிஷத்துகள் எடுத்துட்டாலும், ஈவன் தோ நம்ம வந்து சிருஷ்டி வாதம், அவஸ்தாத்ரயவாதம்லாம் சொல்றோம் இல்லையோ, பிரக்கிரியை, அவஸ்தாத்ரய பிரக்கிரியை, திருஷ்ய விவேக பிரக்கிரியை, என்ன காரிய காரண பிரக்கிரியை எல்லாம் சொல்றோமே, இது எல்லாத்தையும் நம்ம ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே அத்தியாரோப அபவாத பிரக்கிரியை தான். ஜெகத்காரணம் பிரம்மன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? காரியம் காரணம், காரியமாக இந்த ஜெகத்திற்கு. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயுஹு, வாயோரக்னிஹ, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவ்யாவோஷதயः, ஓஷதீभ्योऽन्னம், அன்னாத் புருஷः அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தைத்திரியம். இதுல என்ன சொல்றதுன்னா, பிரம்மத்திலிருந்து ஆகாசம் வருது, அதுல இருந்து வாயு வருது, வாயிலிருந்து அக்னி வருதுன்னு போயிட்டு உலகம் முழுக்கத்தையும் அதுக்குள்ள அடக்கிடுது. இப்போ அப்ப என்ன சொல்ல வருது? எல்லாம் காரணமாகிய பிரம்மத்திலிருந்து, ஆத்மவஸ்துவிலிருந்து காரிய பிரம்மமாகிய இந்த ஜெகத் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, காரியம் காரணத்திலிருந்து வேறில்லை, பாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். அதனால காரணம் வந்து காரியத்தை வியாபிச்சிருக்கு. ஆனா அதுல இருக்கிற காரியத்துவம் நாமரூபம் வந்து அதுவும் மித்தியை தான், வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் தான். ஆக்சுவலி எந்த சேஞ்சும் நடக்கல. ஆத்மா ஆத்மாவாவே தான் இருந்துட்டு இருக்கு. என்ன இதுவாக தெரியறது எல்லாம் மித்தியை, சத்தியம் பிரம்மதான் அப்படின்னு சொன்னா என்ன? அத்தியாரோப அபவாதம். முதல்ல என்ன அத்தியாரோபணம் பண்ணுது? ஆத்மால இருந்தா இந்த உலகமே இருந்துட்டு இருக்கு, இதுல ஒரு அணுலையும் ஆத்மா தான் இருக்குன்றது அத்தியாரோபம். அத்தியாரோபம்னா இல்லாத ஒண்ணுத்த சூப்பர் இம்போஸ் இதுவா பண்ணுதுன்னு இல்ல, டெலிபரேட் சூப்பர் இம்போசிஷன் சொல்றோம். ஏன்? மித்யாவா இருக்கிறதுனால. மித்யாவா இருக்கிறதுனால உலகம் முழுக்க, உலகம்னே ஒண்ணு இல்லைங்கிற ஒரு சத்தியத்துவத்தை சொல்லும் பொழுது அது டெலிபரேட்னு சொல்லலாம். பட் ஆனா வாஸ்தவத்திலேயே கூட எல்லாமே சத்தா மேல சூப்பர் இம்போஸ் தானே எல்லாம். சத்தா ஈஸ்னஸ் இல்லாம ஏதாவது ஒண்ணு இருக்கோ? அப்போ அந்த சத்தா எல்லாத்துலயும் இருக்குங்கிறதுனால சத்தா மட்டும்தானே சத்தியம். எதை எடுத்தாலும் அதுல அங்க ஈஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதனால இது அத்தியாரோபம்னு என்னன்னா சமஷ்டித்துவத்தை காண்பிக்கிறது சாஸ்திரம். அதுதான் அத்தியாரோபம். அப்புறம் அபவாதம் பண்றது. ஆனா ஏன் அது அத்தியாரோபம்ன்ற வார்த்தையில சொல்றோம்னா, சத்தியமாக பார்த்தோம்னா அது இல்லாத ஒண்ணு தானே. இல்லாத ஒண்ண இருக்கு, இது எல்லாமாகவும் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது முதல்ல. ஏன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிக்க போறோங்கிற பொழுது இது அத்தியாரோபமா இருக்கு. அத்தியாரோப அபவாதாபியம். அதை அபவாதம் பண்ணும் பொழுது என்ன ஆறுது? நிஷ்பிரபஞ்சம் பிரம்ம பிரபஞ்சத்தே. நிஷ்பிரபஞ்சம்னா பிரபஞ்ச தன்மை இல்லாததுன்னு அர்த்தம். எதற்கு?
பிரபஞ்சத்துவம் பஞ்சன 5 பஞ்சீகரணம். அதுதான் ஆகாசவாயு, அக்னி, ஆபஹா, பிருத்திவின்னு இந்த 5 தன்மாத்திரைகள் சேர்ந்து இருக்கிறது தான் உலகமே. பிரபஞ்சம்னு பேர் இல்லையா? அந்த 5ம் சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த இந்த ஜெகத்து. நிஷ்பிரபஞ்சம்னா பஞ்சமும் இல்லாத தன்மை எதுல இருக்கு? பிரம்மத்துல தான் இருக்கு. நிஷ்பிரபஞ்சமாகிய பிரம்ம, நிர்குணம் பிரம்ம பிரபஞ்சத்தே எப்போ அத்தியாரோப அபவாதாபியாம், அத்தியாரோப அபவாதம் வழியாக தான் இந்த ஞானம் ஏற்படுறது, பிரம்மத்தினுடைய ஞானம் ஏற்படுறதுங்கிறது சம்பிரதாய விதாம் வச்சனம். யாரு சம்பிரதாய வித்து? எப்படி இதை வந்து ரிவீல் பண்ணணும், பிரம்மத்தை எப்படி காண்பிச்சு கொடுக்கணுங்கிறது தான் சம்பிரதாயம். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ டீச்சிங் ட்ரெடிஷன் தான் சம்பிரதாயம். வேதாந்த சம்பிரதாயம்ங்கிறது ஹவு டு ரிவீல். சம்பிரதாயம்னா உடனே நம்ம வேற வேற கனோட்டேஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லாருமே சம்பிரதாயம் சம்பிரதாயம்ங்கிறான். ரிவீல் பண்ண வேண்டி இருக்கும் பொழுதுதான் சம்பிரதாயம் முக்கியம். நம்பிக்கையில என்ன சம்பிரதாயம்? இப்ப சொல்றாள் வைஷ்ணவ சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம். நம்பிக்கைங்கிற பொழுது சம்பிரதாயம்ன்றது எப்படி பண்ணணும் ஆக்டிவிட்டிங்கிறதுக்கு தான் சம்பிரதாயம் வருது. அவ்வளவுதான். என்ன மாதிரி நாமம் போட்டுக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், அதுல வேணா நம்ம அந்த சம்பிரதாயங்கள் போகிறது. என்ன ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஃபெய்த் தானே. இங்க வந்து எப்படி இந்த சுரூபத்தை ரிவீல் இது பண்றது, அந்த விஷனை எப்படி ஏற்படுத்துறது. ஒருத்த விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த வாக்கியத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது எப்படி அதை ரிவீல் பண்ணணும், என்ன மாதிரி. இப்ப பகவான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்றார். நான் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் ஏதோ ஒரு மட்டு, இந்த உடுப்பி மட்டில் ஒருத்தர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இது எழுதியிருக்கார், டிரான்ஸ்லேஷன். விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷா காக்கியனந்தாஸ்ச புத்தயா அவ்யவசாயினாம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 2வது சாப்டர்ல படிச்சிருப்போம் நம்ம இதுல. அதுக்கு அவர் என்ன சொல்றார், 2 வழி இருக்கு பகவான் அடையறதுக்கு. ஒண்ணு வந்து டவுன் பஸ் மாதிரி நிறைய இடத்துல நின்று போகும், அது வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் நான் ஸ்டாப் பாயிண்ட் டு பாயிண்ட் வரையா. அதனால எதுன்றது எதை நம்ம சூஸ் பண்ணோம்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணோம். அது எது மல்டிபிள் ஸ்டாப்பு டவுன் பஸ்னா வந்து பல தேவதைகளை வந்து வேண்டது. அத்தனை தேவதைகளையும் நம்ம வந்து திருப்தி பண்ணிட்டு தான் கடைசியில் போய் கிருஷ்ணர் அடைய முடியும். ஆனால் 2வது வந்து எக்ஸ்பிரஸ், அது பாகவத தர்மத்தை வந்து எடுத்துட்டோம்னா நேர போய் அடைஞ்சிடலாம். மற்ற தேவதைகள்லாம் சின்ன தேவதைக்கெல்லாம் வந்து நம்ம திருப்திப்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறத வந்து அப்ப யோசிச்சு கரெக்டா நீ முடிவு பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்படி தாத்பரியம் எழுதுற. இப்போ நம்ம இதை ஃபுல்லா கண்டெஸ்ட் பண்றோம் பண்ணல, அது வேற. பட் இதுல என்னன்னா, இப்ப இதுதான் வழி அப்படிங்கிற பொழுது இந்த 2 பாத்து இருக்குங்கிறது என்ன? பியூர்லி நம்பிக்கை தான். மல்டிபிள் தேவதை இருக்கு, அது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தினாதான் அந்த சுவாமிட்டு தான் போக முடியும், அவர் தான் வந்து நம்ம அடைய வேண்டிய வஸ்து. எல்லாம் என்ன, நம்பிக்கைக்கு உட்பட்டு தான் போறது. கடைசி வரைக்கும் இது நம்பிக்கையாக தான் இருக்கவும் போறது, உயிர் போற வரைக்கும். நான் வெரிஃபையபிள் பிலீஃப்னு வேற சுவாமிஜி. ஏன்னா எப்படியுமே மோட்சம் என்னன்னா, உடம்புல இருந்து நீ வெளியில போன அப்புறம் எங்கேயோ போறதுதான் மோட்சம். அப்ப என்ன ஆகுறது, இது என்டையர்லி இதற்கு நீ சம்பிரதாயம்னு சொன்னோம்னா, அப்ப அந்த சம்பிரதாயம் எதை நமக்கு காண்பிக்கிறதுன்னா, இதை எப்படி பண்ணணும், இந்த பர்டிகுலர் குருவை ஆராதிக்கிறவர்கள், அந்த வழியில போகிறவர்கள் என்ன மாதிரி காரியம் பண்ணணுங்கிறதுக்கு தான் அது சம்பிரதாயம்ன்ற வார்த்தை. ஈவன் தோ அவ சம்பிரதாயம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அது லிமிட்டெட் மீனிங். இங்க வந்து சொரூபத்தை அன்ஃபோல்டு பண்றது, இது ஒரு மெத்தடாலஜி டு ஷோ யூ ஹூ யூ ஆர் ரைட் நவ். அங்கேயே வந்து நம்பி நீ இதுதான் நம்புன்னு நம்ம சொல்லல. அந்த சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்றான்னா, நீ இப்படிதான், நீ இந்த சுவாமியை தான் அடையணுங்கிறது நீ நம்பி ஆகணும். ஏன்னா நான் சொல்றேன், ஓகே நீ இவ்வளவாதான் இருக்க, நீ இதை நம்பணும், இப்படிதான் போகணும், இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த மாதிரி தான் நீ உபாசனை பண்ணணும், அப்படி பண்ணாதான், இந்த குருவை நம்பினா மட்டும்தான் நீ வந்து இந்த வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்பிக்கை.
இது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த அத்தியாரோப அபவாதம்ன்ற கான்டெக்ஸ்ட்ல நம்ம இந்த சம்பிரதாயம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை திருப்பி பார்க்கிறோம். அப்போ இங்க அத்தியாரோப அபவாதம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் மெத்தட் டு கிவ் அ நியூ நாலேஜ். நாலேஜ்ன்னு சொல்லும் பொழுது அது டைரக்டா நமக்கு ஏற்பட்டாதான் அது ஞானம். நம்பிக்கையை வந்து ஞானம்ன்ற வார்த்தையினால மற்ற சம்பிரதாயங்கள் சொல்றது. அவர் வழியா நான் இதை தெரிஞ்சுட்டேன்னா என்னன்னா அவர் வார்த்தையை நான் நம்புறேன்னு அர்த்தப்படுறது அங்க. இங்க வந்து அத்தியாரோப அபவாதம் இந்த சம்பிரதாயத்துல என்ன பண்ணுதுன்னா உன்னோட விஷனையே வந்து ரீஓரியன்ட் பண்றது. ரீஓரியன்ட் பண்ணும் பொழுது நான் இந்த வியக்திங்கிறத இந்த மாறி நான் தான் சர்வம் அதுவே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷன் ஏற்படுறது. அப்ப இந்த ஏற்கனவே இருந்த இந்த நான் பாடி அந்தன்றது பாதித்தமாக தொடர்றது. விஷன் மாறுதுன்னா ரெண்டுமே ஏற்கனவே எனக்கு என்ன விஷன் இருந்ததுன்றதும் எனக்கு தெரியும். இப்ப எனக்கு என்ன விஷன் ஏற்பட்டிருக்குன்றதும் எனக்கு தெரியதான் தெரியும். இந்த அகண்டாகார விருத்தி ஏற்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு ஏற்கனவே என்ன மாதிரி விஷன் இருந்தது, துவைத புத்தி இருந்தபோது, இப்ப ரீஓரியன்டட் விஷன் என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே. அதான் இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. என்னன்னா அத்வைத ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தன் விவகாரம் பண்றாங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுட்டுலாம். விஷன் ரீஓரியன்ட் ஆனாலும் கூட ஏற்கனவே எனக்கு இருந்த விஷன் தப்பான விஷன் என்னதுங்கிறது ஞானிக்கு தெரியுமே. அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய டஃப் ஒன்றும் இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அந்த ரெண்டாவது விஷயம்தான் சத்தியம்ங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸுங்கிறதும் புரியும், ரீஓரியன்ட் ஆயிருக்கிற விஷன் தான் சத்தியம்ங்கிறதும் புரியுங்கிற பொழுது இது அந்த விஷன் அதை தான் வந்து ஞானம்னு சொல்றோம். அது டைரக்ட் விஷன். அதுதான் வந்து பிரத்யக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிற வார்த்தை என்னால சொல்றது. அதுதான் நிறைய பேர் வந்து அனுபவத்துல பிரம்மத்தை தெரிஞ்சின்றவான்ற வார்த்தையை யூஸ் பண்றா. அது அனுபவம் கிடையாது. அனுபவம்ங்கிறது ஒரு தப்பான ஃப்ரேஸ். சாட்சாத்காரம் பண்ணவானா அபரோக்ஷ ஞானம் அடைந்தவர்கள் அர்த்தம். ஏன்னா பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்ல முடியாது, சாட்சாத்காரம் சொல்ல முடியாது. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே காரணத்தினாலதான் நான் ஆப்ஜெக்டிஃபையபிள் எப்படி சாட்சாத்காரம் பண்ணேன்னு சொல்ல முடியும், பிரத்யக்ஷ ஞானம் அடைஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அது அபரோக்ஷ ஞானம் தான் சொல்லி ஆகணும். தள்ளி இல்லாத இமீடியட் நாலேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சுவாமிஜி டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. அதுதான் அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானம் எப்படி ஏற்படுறது? இந்த அத்தியாரோப அபவாதம் வழியாக அன்ஃபோல்ட் ஆகும் பொழுது அந்த ஞானம் ஏற்படுறது அப்படின்னு பாஷ்யக்காரர் இங்க சொல்ற. அதனாலதான் இந்த சர்வத பிராணிபாதம் நசத்தன் நாசதுச்சது இல்லைன்னா அது ரொம்ப கான்ஃபிளிக்ட். இது பாஷிகாரர் மாதிரி இது அன்ஃபோல்ட் பண்ணலன்னா இது புரியவே புரியாது. ஏன்னா போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? நசத்தன் நாசதுச்சதுன்னு சொல்லிட்டார். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? சர்வத பாணிபாதம், எல்லாத்தினுடைய பாணி காலாகவும் கையாகவும் கண்ணாகவும் எல்லா ஜீவராசிகள்லயும் இதுதான் இருக்கு, ஞேயம்தான் இருக்குன்னா. இப்பதானே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அடுத்தது இதுவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப இருக்குன்ற வார்த்தையில வருது. அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னா நிர்குணம் குணபோக்திருச்ச. புரியுதா? அந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிரம்மத்தை ரிவீல் பண்ணவே முடியும். நிர்குணம் குணபோக்திருச்ச, அதுவே நிர்குணம் அதுவே குணபோக்தா. என்ன இங்க நசத்தன் நாசதுச்சதே அடுத்த ஸ்லோகத்துல சர்வத பாணிபாதம். அதனாலதான் இது வந்து வேதாந்த இந்த மாதிரி சம்பிரதாய இதனாலதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா என்னென்னவோ பொருள் சொல்லிட்டு போக வேண்டியதான். அவளோட இதுக்கு ஏத்த மாதிரி சத்துனா வந்து சத்குணத்தை சொல்றார். என்ன பரம் பிரம்மனா வந்து ரொம்ப என்னது அன்லிமிட்டெட் குணவத்துவத்தை தான் அங்க சொல்றார். நிர்குணம்னு சொல்லும் பொழுது அப்சல்யூட் நிர்குணத்தை சொல்லல, வந்து அத்தத் குணமாக லிமிட்டெட் குணமாக இருக்கிறத சொல்லியிருக்கு. இப்படிலாம் தான் அர்த்தம் பண்றா அவள்லாம். ஏன்னா இந்த வேற விதமா இதுக்கு அர்த்தம் பண்றது கஷ்டம். அப்போ அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு அது இது அப்படியே ஒரு விஷிவாஷியா பண்ணிட்டு போயிடு. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நீ முக்கியார்த்த பரித்தியாகம் பண்ணி நீ கவுனார்த்தத்தை எடுத்துக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பேசிஸ் வேணும். ஒரு விஷயத்த வந்து பகவான் நிர்குணம்னு சொல்றாருன்னா எதுக்கு நிர்கதா குணம் எஸ்மாத்துன்னு எடுத்துக்கிறேன், குணம் இல்லாத தன்மையுடையதாகிய, அதுதான் நேரடி அர்த்தம். அப்ப குணமில்லாத தன்மை இருக்கிறது தான் ஞேயம் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது நான் அதை அப்படி எடுத்துக்கல. என்ன
அதாவது பிரம்ம குணம் இல்லாமல் வெறும் அல்ப குணத்தோடு இருக்கிறது தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, நீ முக்கியார்த்த பரித்தியாகம் ஏன் பண்ண? முக்கியார்த்தம் வர முடியாது. அது லாஜிக்கலி பாசிபிளே இல்ல. அப்படிங்கிற பொழுது தான் நீ கவுனார்த்தம் எடுத்துக்க முடியும். நேரடி அர்த்தம் இருக்கு. அது வந்து பிரம்மத்தை ரிவீல் பண்ணுதுங்கிற பொழுது, அதை நீ பரித்தியாகம் எப்படி பண்ணலாம்? இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இருக்கு. நிர்குணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உலகத்துல. அது எப்படிப்பா நீ சொல்ற? நீ முதல்ல நம்ம நிர்குணம் எப்படி இருக்குங்கிறத தான் இந்த சம்பிரதாயம் காண்பிக்கிறது. அப்ப அந்த ஞானத்துக்கு நீ பிரயத்தனமே பண்ணாம, நீ முதல்லயே கன்க்ளூட் பண்ணிடுற இது தப்புன்ட்டு. பண்ணிட்டு, அப்புறம் நீ ஒரு அர்த்தம் கவுனார்த்தத்தை கொண்டு வர. கவுனார்த்தத்தை கொண்டு வந்ததே அங்க தப்பு. ஏன்னா நீ முக்கியார்த்தத்தை வந்து புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணல. அதுதான் அங்க பிரச்சனை. இருக்க முடியாது. ஏன்னா நான் இதுல ஒண்ணு கேட்டேன். இஸ்கான்ல ஒருத்தன் சொல்றான், வந்து சங்கரர் வந்து மாயாவாதி. அவர் வந்து சாக்ஷாத் பௌத்தர் தான். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இருக்கார். ஆனா அது நிர்குணம்னு சொல்லிட்டார். குணம் இல்லாத போது அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? என்ன நிர்குணம்னு சொன்னா அப்ப கடவுள் இல்லைன்னு தானே நீ சொல்ற? சோ நீ வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக தான் நீ வந்து இத வந்து இங்க வந்து நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்ற. ஒரு ரொம்ப ஃபேமஸ் வைரல் வீடியோவே இருக்குது. நிர்குணம்ன்றது வந்து நிர்குணம் நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ண பாக்குற. அதுதான் பிரச்சனை. நிர்குணத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண பார்த்துட்டு உலகத்துல நிர்குணம்னே ஒண்ணும் இல்லையேங்கிற. இல்லையா? அதுதானே பிரச்சனை. பட் குணத்தை எல்லாத்தையும் எது வந்து பிரகாசம் பண்றதோ அதுக்கு எப்படி குணம் இருக்க முடியும்? அதுக்கு குணம் இருந்ததுன்னா அந்த குணம் யாருக்கு தெரியறது? அப்ப அதுவுமே ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறதுன்னு ஆயிடும். ஏதாவது ஒண்ணுத்துக்கு குணம் இருக்குன்னா, குணம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டாலே அப்ப அது ஆப்ஜெக்டிஃபைடுன்னு ஆயிடுது. அப்ப நிர்குணம்ங்கிறதுனாலே என்ன அர்த்தம்னா நான் ஆப்ஜெக்டிஃபைபிள்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். என்ன அந்த வஸ்துவை வந்து புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ற? நிர்குணம்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸ்வரன் நிர்குணம் நம்ம சொல்ல, பிரம்மன் தான் நிர்குணம். சகுண பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் சொல்றோம். சர்வாத்ம பிரம்மம் விசிஷ்டாத்வைத்தி எந்த சர்வாத்ம பிரம்மத்தை சொல்றானோ சமஷ்டிய அதையே தான் நம்ம சகுண பிரம்மம்னு சொல்றோம். இஸ்கான் விட்டுருவோம். இஸ்கான் வந்து சமஷ்டியே ஒத்துக்கிறது இல்லையே. என்ன சமஷ்டியே வந்து மாயா ரூபந்தான். அவன் என்ன சொல்றான்? நம்ம அதை இதுல பார்த்தோம். விஸ்வரூபத்துல அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். விஸ்வரூபம்ங்கிறது பகவானுடைய ஹையர் ரூபமா இல்ல அவதாரம் தான் ஹையர் ரூபமாங்கிற கேள்வி வரும்போது பொதுவா வந்து சமஷ்டியாக இருக்கிற ரூபம் தான் வந்து உயர்ந்ததுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இவாளுக்கு என்னன்னா சச்சிதானந்த ரூபம்ங்கிறது அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த விக்கிரகம் தான். அப்படிங்கிற பொழுது சமஷ்டின்னு வரும்பொழுது இந்த ரூபம் அங்க வராது. ஏன்னா சமஷ்டிக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் லிமிட்டெட் ரூபத்தை கொடுக்க முடியும்? அப்படிங்கிறதுனால அது வந்து பகவான் காமிக்கிற ஒரு மாயா ஸ்டேட் தான், இன்சிடென்டல் ஸ்டேட்டு. சாதாரணமா இருக்கும்போது நான் தான் பகவான் சொன்ன கிருஷ்ணர் ஒரே ஒரு அத்தியாயத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார்ன்ற போது இவருக்கு அதீனமாக தான் விஸ்வரூபம் இருக்கு. அதனால இவர் உயர்ந்தவர், அவருக்கு அதீனமாக அது இருக்குன்ற தாற்பயமாக அவ எடுத்துன்னு போறான். எனிவே அதனால எங்கெங்கயோ போயிட்டோம். நம்ம சர்வத்திர சர்வதேகாவயவத்வேன கம்யமானாக பாணிபாதாதயः ஞேயசக்தி சத்பாவ நிமித்த ஸ்வகார்யா இதி ஞேயசத்பாவே லிங்கானி ஞேயஸ்ய இதி உபசாரதः உச்யந்தே. சர்வத்திர எல்லா இடத்திலும் எல்லா பக்கங்களிலும் சர்வதேக அவயவத்வேன எல்லா தேகத்தினுடைய அவயவங்களாகவும் இந்திரியங்களாகவும் என்ன கம்யமானாக பாணிபாதாதயா இந்த கை கால் முதலானவைகள் ஞேய சக்தி சத்பாவ நிமித்த ஸ்வகார்யா. ஞேய சக்தினா என்ன? இந்த பிரம்ம சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறது இந்த சிருஷ்டியினுடைய சக்தி. ஏன்னா இந்த பிரம்மம் காரிய ஜகத்துன்னு பார்க்கும் பொழுது சக்தி தேவைப்படுறது. முதல்ல அதுக்கு சங்கல்ப சக்தி ஒண்ணு வேணும். நான் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதன்னு சொன்னா நிர்குணமான பிரம்மம்
இந்த அவ்யாகிருத மாயையால ஜகத்து சிருஷ்டி பண்றது அப்படின்னா முதல்ல சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பம் வரணும். என்ன அந்த சங்கல்பம் வந்ததுக்கு அப்புறம் அகங்கார சிருஷ்டி ஏற்படணும், புத்தி சிருஷ்டி ஏற்படணும், அப்புறம் பஞ்சபூத சிருஷ்டி ஏற்படணும், இந்திரியங்கள், அப்புறம் விஷயங்கள். இது வந்தா தானே சமஷ்டி சிருஷ்டி. அப்போ அதெல்லாம் ஏற்படணும்னா என்னன்னா இச்சை முதல்ல வேணும் சங்கல்பமாக. அப்புறம் அதை காரியமாக்குறதுக்கு கிரியை வேணும். இனிமேல் ஞான சக்தியும் இருக்கணும். இந்த சக்திகள்லாம் இருக்கு. இச்சாக சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இருக்கும் பொழுதுதான் சிருஷ்டிங்கிறது நமக்கே ஒரு விஷயம் பண்ணணும்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி தேவைப்படுறது. அப்ப ஈஸ்வரன் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னா அங்க இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தியாக தானே இருந்தாகணும். அது பிரம்மத்தினோட அனன்யமாக இருக்கணும். அதுதானே மாயான்னு சொல்றோம். சக்தி பராசக்தின்னு சொல்லும் பொழுதும் அதே தான் சொல்லப்படுறது. அந்த ஞேய சக்தி, ஞேயம்னா பிரம்ம, பிரம்மத்தினுடைய சக்தி சத்பாவ நிமித்த ஸ்வகாரியா இதி ஞேய சத்பாவே லிங்காணி. அந்த ஈஸ்வரனுடைய சக்தியாக தானே இந்த பாணிபாதங்கள் இருக்க முடியும். ஞப்தி ஸ்வரூபத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஞப்தி என்னவாக ஆகிறது? ஏற்கனவே சொன்ன அகங்காரம், அப்புறம் மனசு, புத்தி, அப்புறம் இந்திரியங்கள், இந்திரியங்கள்லேருந்து ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அப்புறம் விஷயம். இதுதான் பாணிபாதம் ஆகிறது. பாணிபாதம் அக்ஷிசிரோமுகம்ல எல்லாம் வந்துடுறது. மனசெல்லாமும் சேர்த்துக்கலாம். அதுல எல்லா இந்திரியங்களும் அதுக்குள்ள அடங்கிடுறது. அது எல்லாம் எங்க இருக்குன்னா பிரம்மத்தினுடைய சக்தியாக தான் இருக்கு. இச்சா சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருக்கு. இச்சாசக்தி மனசுல இருக்கு. கிரியாசக்தி ஞான சக்தி மனசு, புத்தி, ஞான கரணங்கள், புத்தி இந்திரியங்கள்ல இருக்கு. அப்புறம் நம்ம பாணிபாதம்லாம் என்ன இருக்குன்னா கிரியாசக்தி இருக்கு. இது எல்லாம் என்னன்னா ஞேய வஸ்துவாகிய பிரம்மத்தினுடைய சக்தியாக தான் இதெல்லாம் இருந்தாகணும் சமஷ்டியாக இருக்கும் பொழுது. அதனால ஞேய சக்தி சத்பாவ நிமித்த ஸ்வகாரியா இதி ஞேய சத்பாவே லிங்காணி. ஞேயன்னா பிரம்ம, திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த பிரம்மத்தினுடைய இருத்தல் இந்த பிரம்மத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷனா இருக்கக்கூடிய சர்வ பிராணி பாணிபாத இந்த சக்ஷு முதலான விஷயங்களுடைய சத்பாவம் இதுக்கு லிங்கமாக இருக்கு. இதனால இது தெரிஞ்சுக்க முடியாது. எதை தெரிஞ்சுக்க முடியாது? ஞேயஸ்வரூபத்தினுடைய சத்பாவம் இருக்கிறதுனால தானே. அதான் சத்தாங்கிறது இருக்கிறதுனால தானே பாணிபாதம் இருக்கு, ஈஸ்னஸ் இருக்கு. ஈஸ்னஸ் வெறும் ஜடமாக இல்லாமல் ஞப்தியாக இருந்தாதான் இந்த இந்திரியங்களும் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் இருக்க முடியும். ஞான சக்தி கிரியாசக்தி இருந்தாதான் நமக்கு அக்ஷிசிரோமுகமாகவும் பாணிபாதாதிகளாகவும் இருக்க முடியும். அதனால ஞேயஸ்ய இதி உபசாராத் உச்சந்தே ததா வியாக்கியம் அந்நியது. பாணிபாதம் மாதிரியே அக்ஷிசிரோமுகம்லாமோ அப்படிங்கிறதுனால இதே மாதிரி மத்ததையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். சர்வத பாணிபாதம் தத் ஞேயம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வதா அக்ஷீணி ஷிராம்சி முகானிச்ச எஸ்ய தத் சர்வதோக்ஷி சிரோமுகம். எதனுடைய கண்களாக எல்லா இடங்களிலும் இருக்கிறதோ, கண்கள் தலை எல்லா இடத்திலும் இருக்கோ, முகம் இருக்கோ, இதெல்லாம் சமஷ்டி. சமஷ்டி எதுக்கு இருக்கோ அப்படிப்பட்டது இந்த ஞேயம் பிரம்ம. சர்வத ஸ்ருதிமத் ஸ்ருதிஹி ஸ்ரவண இந்திரியம் தத்யஸ்ய தத் ஸ்ருதிமத் லோகே பிராணினி காயே பிராணிகளினுடைய தேகத்தில் சர்வமாவிருத்திய சம்வியாபிய திஷ்டதி ஸ்திதிம் லபதே. இந்த ஸ்திதிம் லபதே திஷ்டதி சர்வமாகவும் வியாபிச்சு இந்த இதுல அது பட்டுக்காம இருக்குன்னு அர்த்தம். என்ன ஏன்னா எல்லாம் சத்தியத்துவத்தோட சத்தியத்துவமாக எல்லாம் இப்ப நம்ம அஸ்தித்வத்தை இந்த பொருள்களினுடைய உண்மை தன்மையை ஆராயும் பொழுது இதெல்லாம் சத்தா மாத்திரமாக ரெடியூஸ் ஆயிடுறது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் மித்யா. உலகத்துல நான் திருப்பியும் சொல்றேன், எல்லா விதமான ஜீவராசிகள் கரணங்கள் தான் உலகத்தினுடைய இருத்தல் தன்மையை நிர்ணயம் பண்றது. ஏன்னா பார்க்கப்படாமல் அனுபவிக்கப்படாமல் ஒரு பொருளினுடைய இருக்கும் தன்மையே கிடையாது.
அப்போ இருக்கின்ற தன்மை ஒரு சேத்தன வஸ்து தன் இந்திரியங்கள் வழியாக அதை அனுபவிக்கிறது தான் ஒரு பொருளினுடைய இருக்கும் தன்மையையே நிர்ணயிக்கிறது. அப்ப எல்லா பொருளினுடைய இருக்கும் தன்மை சர்வேந்திரியங்களுக்கு இந்த சர்வாத்மாவா சர்வ இந்திரியமாக இருக்க சர்வத பாணிபாதம்னு இருக்கக்கூடிய இந்த கால் கை கண்ணு மூக்குனால அனுபவிக்கப்படுறதுதான் உலக அனுபவம். அந்த அனுபவங்கள் எல்லாம் வித்தியாத்மகமாக இருக்கு. அந்த வித்தியாத்மம் எல்லாம் ஞானஸ்வரூபத்துல ரெடியூஸ் ஆயிடுறது. இது ஞப்தியிலேருந்து பார்க்கும் பொழுது. இல்லைன்னா பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் இருக்கின்ற தன்மை தான், இருக்கின்ற தன்மையோடு ஒரு நாமரூபம் இருக்கு. புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னா புத்தகம் இருக்கிறது ரெண்டு இருக்கு அங்க. புத்தகம்ன்றது என்ன? அந்த பேப்பர்ஸு, அதுல இருக்கிற ஃபைபர்ஸு, அதுல இருக்கிற வாட் எவர் இல்லையா? அப்போ அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய டிஷ்யூஸு இதெல்லாம் சேர்ந்தது அந்த நாமரூபம். அது எல்லாத்துல இருக்கக்கூடிய இருக்கின்ற தன்மை இருத்தல் இருத்தல் இருத்தல்ன்றது இருந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு இருத்தல் தான் இருக்கு. அதுல அந்த இருத்தலுக்கு மேல இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு நாமரூபம் வருது. இருத்தலுக்கு மேல கழுதை அப்படிங்கிற ஒரு நாமரூபம் வருது. இருத்தலுக்கு மேல சூரியன்ற நாமரூபம் வருது. சூரியன் இருக்கிறது இந்த இருக்கிறது என்ற ஒரே தன்மை தான் இருக்குங்கிறதுனால நாமரூபம் எல்லாம் அது மேல அத்தியஸ்தமா இருக்குங்கிறதுனால இருக்கின்ற தன்மை தான் சத்தியம். அதுதான் ஞேயம். அதை ஞப்தின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அது இப்பதான் பார்த்தோம். அப்போ அது எல்லாமே சைதன்யமாக இருக்கு. அதனாலதான் சத்தியமேவ ஞானம். ஞப்தி ஞானம் தான் சத்தியத்துவத்தை கொடுக்கறது. சத்துன்னு எல்லாத்துலயும் இருக்கிறது வெறும் ஒரு ஜடப்பொருள் கிடையாது, அது சைதன்யம் தான். அப்ப சேத்தனம் எங்க இருக்கு? இதுன்னு எப்பவுமே சேத்தனத்தை தெரிஞ்சுக்க முடியாதே, என்னுடைய சொரூபமாக தான் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் சத்தியம் ஞானம் பிரம்ம. அதை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால காலத்தகா தேசத்தகா வஸ்துதகா அது அனந்தம். அதனால அனந்தம் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றது. உபாதி பூத பாணிபாதாதி இந்திரியாத்தியாரோபணாத் ஞேயஸ்ய தத்வத்தாசங்கா மா பூதிதி ஏவமர்த்தஹ ஸ்லோகாரம்பஹ. என்ன அப்போ இதுல என்ன கேள்வி வந்துருதுன்னா, பாஷிகார் சொல்றார், இந்த இந்திரியம் பாணி பாதம் அக்ஷி இதுவாக தான் உன்னுடைய பிரம்மன் ஞேய பிரம்மம் இருக்குன்னா, அப்ப இந்த தன்மை நகர்ந்து கொண்டிருக்கின்ற தன்மை உன் கை கால்களுக்கு இருக்கு. எப்பயுமே எங்கேயே ஓடிட்டு இருக்கக்கூடிய தன்மை உன் புத்திக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் சில குணதோஷங்கள் இருக்க. அந்த தன்மை அப்போ உன் பிரம்மன் ஞேய பிரம்மத்துக்கு இருக்கணும் இல்லையோ? அப்ப அந்த தோஷம் அதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால அப்படி அது இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகம்னு இன்ட்ரடியூஸ் பண்றார். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. இதுதான் அப்பவாதம். அத்தியாரோபம் போன ஸ்லோகத்துல பண்ணது முழுக்க அத்தியாரோபம் தான். ஏன் சர்வத பாணிபாதம் சர்வதோக்ஷ சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமத்து சர்வமாவிருத்திய திஷ்டத்தின்னு அங்க வெறும் அத்தியாரோபம் தான் பண்ணார். எல்லாமாகவும் இருக்கு, எல்லா கண்ணாவும் இருக்கு, எல்லா காலாவும் இருக்கு, எல்லா தலையாவும் இருக்கு, எல்லா கையாவும் இருக்கு, எல்லா காலாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சமஷ்டியாக அது இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல அபவாதம் பண்றார். அதனாலதான் இந்த பாரடாக்சிக்கல். சர்வேந்திரியமாக இருந்தாலும் சர்வேந்திரிய குண ஆபாசம், எல்லா இந்திரியங்களினுடைய குணத்தினுடைய பிரகாசம் பண்றதாக இது இருக்கு. இருந்தாலும் சர்வேந்திரிய விவர்ஜிதம், எல்லா இந்திரியங்களும் இல்லாத சுரூபமா இருக்கு. அப்போ சர்வபிருத்தி எல்லாத்தையும் அதான் தாங்கின்னு இருக்கு. ஆனா அசக்தம், அது எதுலயும் பட்டுக்காம இருக்கு. நிர்குணம் குணபோக்துச்ச, எல்லா குணங்களையும் தான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா ஸ்வயம் நிர்குணமாக இருக்கு. அப்ப என்னன்னா இதெல்லாம் பேரடாக்ஸ். அதனாலதான் சுவாமிஜி இந்த விரல் பத்தி சொல்லும் பொழுது கட்டவிரல், இந்த 4 விரலும் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இந்த கட்டவிரல் தான் அதை போய் சப்போர்ட் பண்ணணும். சர்வபிருத்து எல்லாத்த பிடிக்கிறதுக்கும் கட்டவிரல் கூட போயானோம். ஆனா கட்டவிரல் அதுலேருந்து தள்ளி இருக்கு. இன்னைக்கு கட்டவிரல் பண்ற வேலைக்கு இது எதுவும் தேவையில்லை. அசக்தம் சர்வபிருத்து, இந்த மாதிரி நிர்குணம் குணபோக்திரு, சர்வேந்திரிய குண ஆபாசம் சர்வேந்திரிய
விவர்ஜிதம். இதுதான் அபவாதம். அத்தியாரோபம் பண்றார், அபவாதம் பண்றார். நிறைய இடத்துல பண்றார். பகவான் கீதை முழுக்க அத்தியாரோபம் தான் பண்றார். பாஷகாரனால தான் இங்க ஸ்பெசிபிக்கா கால் அவுட் பண்றார். அதனால அப்படி அது அந்த சம்பிரதாயம் இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் பண்றதே கஷ்டம். ஏன்னா வியாசர் அதான் பிள்ளையாருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணுன்றதுனால கொடுத்த ஸ்லோகங்கள் மாதிரிதான் இருக்கு கீதையில முக்காவாசி ஸ்லோகங்கள். ஏன்னா கனெக்ஷனே புரியாது. ஆச்சாரியால் சொல்றதுனாலதான் அது நமக்கு புரியாது. அதனாலதான் அந்த சம்பிரதாயம் முக்கியம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Thank you so much, Kalyan.